வணக்க மக்களே, நரம்புகள் பலம் பெறுவதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் இது எல்லாமே அன்றாடம் சரியாக செயல்படுதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறோம். அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் தான். அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான் நம்ம அதிகமாக கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறோமே. இந்த நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைகளுக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேணும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அதோட நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்ளக்கூடிய அன்றாடம் நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடணும். ஸோ இதனால நரம்புகள் உங்களுக்கு பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும். நரம்புகளை வலுப்படுத்த உணவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பச்சை இலை காய்கறிகளை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். காய்கறிகள் எப்போதுமே அதிக சத்துக்களை கொண்டிருக்கும். இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, இ மற்றும் விட்டமின் அப்புறம் மெக்னீசியம் நிறையலாம் நிறைந்திருக்கும். ஸோ இந்த சத்துக்கள் நமது நரம்பு மண்டலத்துடைய பணியை சீராக வைக்கிறதுல முதன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மெக்னீசியம் நரம்புகளை அமைதிப்படுத்த உதவிகரமாக இருக்குது. விட்டமின் பி இதய துடிப்பு, சுவாசம் மற்றும் செரிமானத்தை எளிதாக்க உதவிகரமாக இருக்குது. விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ ஆனது நம்முடைய நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்பட துணை புரியுது. ஸோ நீங்கள் பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. மீன், அசைவ உணவுல நீங்க மீனை பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அசைவம் சாப்பிடுபவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதிகமாக நீங்க மீனை சேர்த்துக்கலாம் உங்களுடைய உணவுகள்ல. வாரத்தில் 2 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மீனை சேர்க்கலாம் உங்களுடைய உணவுகள்ல. உங்களுடைய உடல் ஆற்றலாக செயல்படுவதற்கு கொழுப்பு அமிலங்கள், கொழுப்பு சத்துக்களும் தேவைப்படும். ஸோ அதனால கொழுப்புகள் தான், அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. மீன் உணவுல அதிக அளவில் கொழுப்புகள் நிறைந்திருக்கு. குறிப்பாக ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கு. கொழுப்பு அமிலங்களுடைய குறைவால நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உணவுல நீங்க மீனை சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொழுப்பு சத்து கிடைக்கும் போது அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அசைவ உணவுகளை தவிர்ப்பவர்கள் மருத்துவருடைய அறிவுரையோடு ஒமேகா 3 மாத்திரைகளை எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு நல்லதுதான். இந்த கொழுப்பு அமிலங்கள் உங்களுடைய நரம்பு மண்டலம் எந்தவித பாதிப்பும் அடையாமல் சீரான பணியை மேற்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ மீன் உணவுகளை நீங்க உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. டார்க் சாக்லேட்டை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இனிப்பு நிறைந்த டார்க் சாக்லேட்டுகளை எல்லா வயதினரும் விரும்பி தான் சாப்பிடுவாங்க. அது சற்றே கசப்பு பார்த்தீங்கன்னா மிதமான இருக்கக்கூடிய இனிப்பு சுவை கொண்ட ஒரு டார்க் சாக்லேட் உங்களுடைய உடலுக்கு நிச்சயம் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த டார்க் சாக்லேட்டில் கொஞ்சம் கசப்பு சுவையும் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. டார்க் சாக்லேட் இருக்கக்கூடிய எபிகேட்டசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மூளை செல்களை போயிட்டு உங்களுக்கு பாதுகாக்கும். மேலும் அந்த டார்க் சாக்லேட் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்ட்ஸ் உங்களுடைய நினைவு திறனை அதிகப்படுத்தும். ஸோ மூளை நரம்புகளை குறிப்பாக பாதுகாத்துக்கணும்னா நீங்கள் டார்க் சாக்லேட்டை சாப்பிடலாம். டார்க் சாக்லேட் தொடர்ந்து நீங்கள் ஒரு துண்டு வீதம் தினமும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு துண்டு அப்படின்னு விதத்தில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இதயம் மற்றும் மூளை இது ரெண்டுமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு செயல்திறனும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய உடல்ல ரத்த ஓட்டம் மேம்பட ஆரம்பிக்கும். 70% கொக்கோ கலந்த பதப்படுத்தப்பட்ட டார்க் சாக்லேட் உங்களை சோர்வுறாமல் பாதுகாக்குது. இதனால இதயம், மூளை இது ரெண்டுத்துமே நீங்க பாதுகாத்துக்கலாம். ஃப்ரக்கோலியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறது இந்த ஃப்ரக்கோலி அப்படின்றத ஆய்வுகள் மூலம் நிரூபிச்சிருக்காங்க. ஃப்ரக்கோலியில விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, ஃபோலேட், சல்ஃபோபேரான் போன்ற சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு. ஃப்ரக்கோலியில் இருக்கக்கூடிய விட்டமின் கே மூளைக்கு வலுவூட்டுவதோடு மூளை திறனையும் மேம்படுத்துது. மத்திய நரம்பு மண்டலத்துடைய செயல்பாட்டை குறையில்லாமல் சரி செய்வதோடு அசிட்டில் குளோனை உங்களுக்கு பாதுகாப்பான வயதிலும் காலத்திலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைவு திறனை குறையாமல் கூர்மையாக வைத்திருக்கிறதுக்கும் இந்த ஃப்ரக்கோலி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. நரம்பியல் சிதைவுகளால் உண்டாகக்கூடிய அல்சைமர், மறதி நோய் போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே தடுக்குது ஃப்ரக்கோலி உங்களுக்கு. ஸோ ஃப்ரக்கோலி நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. முட்டையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். போஸ்டன் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வு ஒன்றில் தினமும் 10 ஆண்டுகளாக முட்டை சாப்பிடும் 1400 பேருடைய ஆரோக்கியத்தை கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பெரியவர்களுடைய நினைவுத்திறன் சிறப்பாக இருந்து கண்டறியப்பட்டிருக்கு. முட்டையில் விட்டமின் பி மற்றும் கோலின் நிறைந்திருக்கு. ஸோ இது மூளை செல்களுடைய மத்தியில் நினைவுத்திறன் மற்றும் தகவல் தொடர்பான காரணமான அசிட்டில் கொலைனை சிதையாமல் பாதுகாக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. நீங்கள் முட்டையை எடுத்துக்கும் போது உங்களுடைய மூளையினுடைய செயல்திறன் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். சால்மன் மீனை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். மூளை சிறப்பாக இயங்குறதுக்கு தேவையான அறிவு ஆற்றலை ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் தரும்.
குறைந்த அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை கொண்டிருப்பவர்களுடைய மூளை மந்தமாக செயல்படுவதாக நியூயார்க் டைம்ஸ் ஜேர்னல் நியூராலஜி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பிரிஸ்டல் பல்கலைக்கழகம் ஆய்வு ஒன்று மேற்கொண்டிருக்காங்க. அதன்படி 25 வயதிற்கு உட்பட்டவர்கள் 6 மாதங்கள் தொடர்ந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உட்கொண்டிருக்காங்க. இவங்களுடைய மூளையானது துரிதமாக அதிக ஆற்றலோட செயல்பட்டிருக்கு அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. அவகேடோ பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய பழம் அவகேடோ பழம், வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் B6 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவகேடோ பழத்தில் இருக்கு. ஃபோலிக் ஆசிட் இருக்கு. மூளையில ரத்த உறைவை தடுக்கிறதுக்கு இந்த சத்துக்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வயதான பிறகு கூட உங்களுக்கு அந்த வாத பிரச்சனைகள் வராமல் உங்களை பாதுகாக்கும். உங்களுடைய நினைவாற்றல் உங்களுக்கு மேம்படுத்தக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய அந்த அவகேடோ பழம் உங்களுடைய இதயத்தையும் பாதுகாக்கும். அந்த நரம்பு மண்டலத்தோட சேர்த்து உங்களுக்கு வந்து இந்த அவகேடோ பழம் உங்களுக்கு வலுப்படுத்தும். வேறு பழங்களோடு நீங்க இந்த அவகேடோ பழத்தை நீங்க கம்பேர் பண்ணி ஒப்பிடும்போது அதிக ஊட்டச்சத்துக்கள் இந்த அவகேடோ பழங்கள் இருக்கு. உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பாதாம நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உலர் பருப்புகள்ல ஒன்றான பாதாம் வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த பாதாம்ல சால்மன் மீன்களை போலவே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மூளையை பாதுகாக்கக்கூடிய விட்டமின் E எல்லாமே நிறைந்திருக்கு. அதனால நீங்க தினமும் ஒரு கைப்பிடி அல்லது 10 பாதாம் பருப்புகளை நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணீர்ல ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து அந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லது. கூடுதலாக ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு உறிஞ்சப்படும். பூசணி விதைகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பூசணி விதையில மெக்னீசியம், தாமிரம், இரும்பு மற்றும் துத்தநாகம் போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் இருக்கு. அதோடு புரதம், இரும்பு சத்து, விட்டமின் E சத்துக்களும் இருக்கு. மெக்னீசியம் இதயம் மற்றும் பக்கவாதத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்குது. மெக்னீசியத்துடைய அளவு குறையும் போது ஒற்றை தலைவலி, மனச்சோர்வு, வலிப்புணோய் போன்ற நரம்பியல் நோய்கள் எல்லாம் உண்டாக்கும். ஸோ மூளையினுடைய செயல்பாடு படிப்படியாக குறையும் போது அல்சைமர் சொல்லக்கூடிய மறதி நோய் உண்டாகுது. மூளையில சுருக்கங்கள், மடிப்புகள், மூளையினுடைய நினைவு திறன் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு படிப்படியாக குறைய வைக்கக்கூடிய அந்த செயல்பாடை வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க பூசணி விதைகளை தவிர்க்காமல் எடுத்துக்கோங்க. மூளை நரம்புகள் குறிப்பாக உங்களுக்கு பாதுகாக்கப்படும் நீங்க பூசணி விதைகளை சாப்பிடும்போது. நட்ஸ் வகைகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நட்ஸ் வகைகள் உடலுக்கு மிகவும் நல்லது. ஒரே நாள்ல நீங்க அதிக அளவு நட்ஸ் வகைகளை சாப்பிடுவதையும் ஒன்றை மட்டுமே சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது. ஸோ அதை காட்டிலும் நீங்க ஒண்ணா சாப்பிடுங்க. அனைத்து விதமான நட்ஸ்களையுமே தினமும் நீங்க குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொள்வது நல்லது. ஆய்வு ஒன்றில் தினமும் நீங்க நட்ஸ் வகைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நினைவு திறனை அதை அதிகரித்து நரம்பு கோளாறுகள் உங்களுக்கு வராமல் தடுக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. மற்றொரு ஆய்வில் நீங்க தினமும் நட்ஸ் வகைகள் எடுத்துக்கொண்டு இருக்கீங்க, நீங்க பெண்களாக இருக்கீங்க, உங்களுடைய மூளையினுடைய சிறப்பு திறன் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நட்ஸ் வகைகள்ல நல்ல கொழுப்புகள், விட்டமின் E போன்ற சத்துக்கள் எல்லாம் இருக்கு. அனைத்து வகையான நட்ஸ்களையுமே எடுக்கும்போது உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்தும் சரி விகிதமான அளவுல கிடைக்குது. இதனால மூளையினுடைய செயல்பாடு பாதுகாப்பாக அதிகரிக்கும். நட்ஸ் வகைகள்ல அக்ரூட் பருப்புகளை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களுடைய சிறந்த மூலமாக அக்ரூட் பருப்புகள் இருக்கு. ஆரோக்கியமான உடலுக்கு தேவை ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய உங்களுடைய நரம்புகள் தான். ஸோ உங்களுடைய நரம்பு மண்டலம் வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இந்த உணவுகள் எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டுதான் ஆகணும். உங்களுடைய நரம்புகள் சார்ந்த நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் வராம நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ள இந்த ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய நரம்புகளை நீங்க ஆரோக்கியமாக வைத்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.